அயலை கறி வைக்க போகிறேன். 4 அயலை எடுத்து க்ளீன் பண்ணி துண்டு துண்டாக கட் பண்ணி வைக்கலாம். சின்ன அயலைன்னா முழுசாக வைக்கலாம். அயலையை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு ஒரு தக்காளியை முழுசாக வச்சு வதக்கிட்டு அந்த தோல் வெடிக்கிறது வரை அப்படி வதக்கிட்டு அதை எடுத்து வெளியே வச்சுட்டு ஒரு கை நிறைய சின்ன உள்ளியும் வதக்கி அதையும் எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில் 2 சேர்த்து ஒரு அடி அடித்து வச்சிடணும். அதுக்கப்புறம் புண்ணியும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விடணும். அந்த தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வெந்தயம் போட்டு பொரிச்சிட்டு ஒரு பச்சை மிளகும் கீறி அதில் போட்டுட்டு காஞ்ச மிளகும் 2 கீறி அதையும் பிச்சு அதில் போட்டு நல்லா வறுக்கணும். நல்லா வதக்கி கொடுக்கணும். வதக்கி கொடுத்துட்டு என்ன செய்யணும்னா 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூனு 2 ஸ்பூன் மல்லிப்பொடி போடலாம். சின்ன ஸ்பூனுன்னா 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி இவ்வளவும் போட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு அங்கே தாளித்து நம்ம போட்டிருக்க பச்சை மிளகு இதெல்லாம் நல்லா கிண்டி கொடுக்கணும். நல்லா கிண்டி கொடுத்துட்டு அது கொஞ்சம் சிவப்பு கலர் பச்சை வாடை போயிட்டு அது ஒரு ப்ரௌன் கலரில் அந்த மசாலா இருக்குச்சு உப்பா. உடனே என்ன செய்யணும்னா புளியை நம்ம ஊற போட்டிருக்க புளியை எடுத்து நல்லா புளிஞ்சு நல்லா கசக்கிட்டு நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு அதில் ஊற்றணும். ஊற்றி நம்ம கொதிக்க விட்டுட்டு என்னையும் உள்ளியும் இந்த மிக்சியில் போட்டு நல்லா குழகுழன்னு அடிச்சுட்டு அந்த மசாலா எல்லாம் வதக்கி வச்சிருக்க அந்த மசாலைக்கு கூட இந்த தக்காளியும் இந்த சின்ன வெங்காயத்தை பொடி உள்ளியும் போட்டு அரைச்சதை போட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சதை போட்டு அதில் வச்சு நல்லா கிண்டி கொடுக்கணும். கிண்டி கொடுத்துட்டு என்ன செய்யணும்னா இந்த பிசைஞ்சி கிண்டி கொடுக்கணும். 4 மீனுக்குன்னா அளவு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி போடலாம். புளி இருந்தால் தான் டேஸ்ட்டு. மரிச்சின் கிழங்குக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம். அது கொதித்து வரும்போது என்ன செய்யணும்னா சுடு வெல்லம் 2 கிளாஸ் சுடு வெல்லம் விட்டு அதை நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி வைக்கணும். அது நல்லா திளைச்சி கொதித்து வரும்போது இந்த மீனை பறக்க என்ன செய்யணும் அதில் அடுக்கி வச்சு மூடி வச்சிடணும். மூடி வச்சு கை வச்சு இப்படி தூக்கி ஒரு லாம்பணும். கரண்டி மட்டும் போடக்கூடாது. நல்லா அப்படி கிண்டி 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 இப்படி கை வச்சு லாம்பி கொடுத்துட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு என்ன செய்யணும்னா பின்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிக்கணும். 2 கடுகு போட்டு தாளிச்சிட்டு அதில் என்ன செய்யணும்னா கறிவேப்பிலையும் உருவி போட்டு தாளித்து சின்ன வெங்காயம் ஒரு 2-3 சின்ன வெங்காயத்தை எடுத்து பொடியாக நறுக்கி அதை மெரூன் கலரில் பொரிச்சிட்டு அதில் கறிவேப்பிலையும் போட்டு அதை தூக்கி இதை திறந்துட்டு வீத்திட்டு அப்படியே மூடி வைக்கணும். அயலைக்கறி சூப்பராக இருக்கும். இந்த